ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புஷ்பத் ஃப்ரம் ஜெட்எஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக்கும் போட்டுருங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை வந்து பார்க்க போகிறோம். நிஃப்டி எப்படி முடிஞ்சிருக்குன்றது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போட்டுள்ள இந்த ட்ரெண்ட் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டே இருக்குது, பர்ஃபெக்டாக இது பண்ணிகிட்டே இருக்குது. இதை உடைக்கணும், அது இல்லாமல் ஓப்பன் க்ளோஸும் வரணும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இந்த ட்ரில்லியனை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போனால் தான், இல்லைன்னு வச்சிங்களேன் அப்படியே இங்கே தொட்டுட்டு கூட கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல ஒரு செல்லிங்கு. ஒரே கேண்டில் இறக்குனானுங்க, ரெண்டே கேண்டில் தூக்கிட்டானுங்க. ஸோ இதை வந்து பார்ப்போம் எப்படி நடந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் மார்க்கெட்டில். ஸோ யாரோ ஒருத்தன் ஹெவியாக பயங்கரமாக செல் பண்ணியிருப்பான். ஓகேங்களா, பயங்கரமாக செல் பண்ணியிருப்பான். இந்த ரேங்க் வந்து 2 மணிக்கு கரெக்டாக 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான செல்லிங். அது எஃப்எம்சிஜியாக இருக்கட்டும், நிஃப்டி ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், நிஃப்டி பேங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தா எனர்ஜி செக்டராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரே அடிக்கு 2 மணிக்கு எவனோ ஒருத்தன் பயங்கரமாக சேல் பண்ணியிருக்கான். அதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான இதுமாரி நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். டபுள் பாட்டம் மாரி இது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இங்கே ஃபார்மேஷன் ஆகும்போது இது டபுள் பாட்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் இன்டர்டே பண்ணுறது இல்லைன்றனால அப்படியே விட்டேன். பட் ஆனால் இது கணிச்சது தான். ஓகேங்களா, ஏன்னா இதுமாரி ஃபாஸ்ட்டாக இதுவாகும்போது கண்டிப்பாக இதுமாரி ரிக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து தெரியும். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து இந்த ட்ரெண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் 25,184 நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கும் மீறி போச்சுன்னு வச்சுக்கலாம், 25,230 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து கேண்டில் வந்து ட்ரெண்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் கரெக்டாக இருக்கும். 25,000 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் நிஃப்டியோட நிலைமை. ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அதே தான். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு ஒரு நல்ல பெரிய கேண்டில் வந்திருக்கும் 2 மணிக்கு. ஓகேங்களா, இதில் ஒரே கேண்டில் தான் 153 பாயிண்ட் ஆகி கொடுத்தானுங்க. ஸோ பக்காவான ஒரு சப்போர்ட்டில் இருந்துகிட்டு இருக்கான். ஸோ பார்ப்போம், இந்த சப்போர்ட் இங்கே இருந்து எடுத்துருக்கேன். ஸோ இந்த சப்போர்ட் எப்படி ஆக்ட் ஆகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து இந்த ஸ்டாக் ட்ரெண்ட் வந்து மாறும். ஸோ பார்த்துக்கோம், சரிங்களா. ஓரளவுக்கு புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கும் போது இங்கேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே உரைச்சிருக்கான். இதை உரைச்சிருந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கான். ஸோ பார்ப்போம் பிக் மூவ் கிடைக்குதான்றதை பார்க்கலாம். இதுக்கு மேலே தாண்டணும், அதாவது 51,886 இருக்குல்ல, இதுக்கு மேலே தாண்டினா தான் நிஃப்டி பேங்க் வந்து பொழைப்பான். இல்லைன்னு வச்சிங்களேன் ஒரு உண்மையாக தான் இருப்பான். இது உரைக்கணும், ஏன்னா இதுதான் ப்ரீவியஸ் ஹை. ஓகேங்களா, இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட் இருக்குது. பட் எப்படி ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம பார்ப்போம், சரிங்களா. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் நினைக்கிறேன். இந்த இது இங்கே பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து போட்டிங்கன்னா தெரியும். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டும். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டாத வரைக்கும் வந்து வேலைக்கு ஆக மாட்டோம். ஓகேங்களா, அதாவது 51,744 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இது தாண்டிச்சு ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து திருப்பி பறக்கும். ஸோ நிஃப்டியும் பறக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளோசிங் வந்திருக்கான். ஸோ பக்காவாக வந்திருக்கு. ஸோ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை. நிஃப்டி உடைக்குதான்றதை பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த இந்தியா விக்ஸ் வந்து கீழே வரணும். பட் ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிக்கிட்டே போகலாம். இது ஒரு மிக்ஸ்டான ஃபீலிங் தான் கொடுக்குது. ஒரு பக்கம் என்னென்னா ஐடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸும் ஏறுது. ஸோ இவன் உரைக்கக்கூடாது. இதை உரைச்சான்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் ஏற ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கொஞ்சம் கரெக்ஷன் வரும். திரும்பியும் பார்ப்போம் இது எப்படின்றதை. நம்ம டெய்லி ட்ராக் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இதை கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் இப்போ வந்து கேப் அப் ஆகிருக்கான். கேப் அப் ஆகி தான் இது ஆகிட்டு இருக்கு. ஸோ மேலே போயிட்டே இருக்கான். இதை உடைக்கணும், அதாவது 46,446 உடைச்சிட்டான்னு வச்சுக்கலாம். ஒரு 400 பாயிண்ட் மேலே இவன் முடிஞ்சானா நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு கேப் அப் ஆகி நல்ல ஒரு வேல்யூ கொடுக்கும், சரிங்களா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த குளோபல் மார்க்கெட்டும் லைட்டாக பார்த்துக்காங்க இன்டர்டே பண்ணுறவங்களா இருந்தால், சரிங்களா. இதெல்லாம் அப்புறம் பார்த்தோம். அவங்களோட விக்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே இறங்கின்னு தான் இருக்குது. ஸோ இவன் இறங்கினாலும் ஓரளவுக்கு நல்லது தான். இவன் தான் ஏறதான் கூடாது, இறங்கலாம்னா, சரிங்களா. இறங்கி வரான், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓரளவுக்கு இறங்கி தான் வச்சுருக்கானுங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு இறக்கி தான் வச்சுருக்கானுங்க. இன்னும் கீழே இறக்கணும். இன்னும் ஒரு 14 கீழே வந்தால் தான், ஓகேங்களா. இங்கேருந்து திரும்பும்போது நம்மளும் கொஞ்சம் காஷியஸாக இது பண்ணிக்கணும், சரிங்களா. காஷியஸாக திரும்பும்போது நம்ம கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இவன் இறங்கலாம்னு வச்சிங்களேன் நம்ம மார்க்கெட்டும் லைட்டாக இறங்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, அது அப்புறம் பார்த்துக்கோம்.
ஐஆர்பி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல செல்லிங். ஸோ ஸ்மால் கேப் இவ்வளோ நாள் ஏறினா அப்போல்லாம் ஏறவே இல்லை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஸ்மால் கேப் இறங்கியிருக்கான். ஆனால் எப்படி வச்சு விட்ருக்காங்க பாருங்கள், 3% கிட்ட வச்சு விட்ருக்கானுங்க. இதுதான் இண்டெக்ஸை பார்க்கணும். இப்போ நிஃப்டி ஸ்மால் கேப் பார்க்கலாம். நிஃப்டி ஸ்மால் கேப்பில் தான் இவன் இருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக. நிஃப்டி ஸ்மால் கேப் அது நான் எடுத்து வைக்கல, பட் இருந்தாலும் சரி காட்டுவோம் அப்படின்றதுக்காக. ஸ்மால் கேப் ஓகே, இறக்கியிருக்கானுங்களா? இந்த இடத்துல இறக்கியிருக்கானுங்க. சின்னதாக தான் இறக்கியிருக்கானுங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பைசா இறக்கியிருக்கான் பாருங்க. இப்படி தான் இது பண்ணுவானுங்க. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இறங்கும்போது இவனுக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்டாக்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஐடிஎஃப்சி சைட்வேஸ் போயிட்டு இருக்கான். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே பேட்டரி அந்தளவுக்கு இல்லை, சைட்வேஸ் தான் போயிட்டு இருக்கான். ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவிங் ஸ்டாக் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு இன்றைக்கி ஏற்றிருக்கான். ஏதோ நியூஸ் வந்தது, ஸோ அதனால் ஏற்றிருக்காங்களா தெரியல. அந்த ஆனுவல் மீட்டிங் மாரி ஒரு ஏஜிஎம் வைப்பானுங்களே அதனால். சரிங்களா? ஐசிஐசி பேங்க் அந்தளவுக்கு இல்லை, பட் லைட்டாக தான் ஏறியிருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதேமாரி தான் இருக்கான். ஸோ பார்ப்போம், இவன் உடைக்கணும். இவன் உடைச்சா மட்டும் தான் நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ இந்த இது இருக்குல்ல, இந்த ட்ரில்லியனை உடைக்கணும். அதாவது 1672 உடைக்கணும், இல்லைன்னா வேலைக்காகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் மேலேயே வந்துட்டான் ஓரளவுக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. சைட்வேஸ் போயிட்டுருக்கான், நல்லா உடைச்சி. இன்ஃபோசிஸ் அந்தளவுக்கு இல்லவே இல்லை, அமைதியாக இருக்கான். ஸோ ரொம்ப இன்றைக்கி பாருங்க ஏற்றுனானுங்க, அதுக்கப்புறம் அமைதியாக வச்சுருக்கானுங்க பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாக் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஓகே, ஒரு ஸ்விங் ட்ரேட் மட்டும் சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. பட் ஆனால் இது ஒரு 10% தான் நமக்கு கிடைக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். பட் இதுக்கு மேலே உடைச்சானா போங்க, இதுக்கு மேலே உடைக்கலன்னு வச்சுக்கணும், போகாதீங்க. இது வந்து விக் வந்திருக்கும், அதனால தான் இந்த ஸ்டாக் வச்சுருக்கேன். பட் இது ஓரளவுக்கு நல்லா இருக்கான். ஸோ பார்ப்போம். ஏன்னா ப்ரைமரி ட்ரெண்ட்லையும் உடச்சிருக்கான், அதனால தான் இந்த ஸ்டாக்கை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ட்ரை பண்ணிப்பாங்க. இதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அடுத்த வாரம் எப்படி இதுவாக இருக்குன்றதை பார்க்குறேன். நான் எல்லா ஸ்டாக்குமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கொடுத்த ஸ்டாக்கெல்லாம் அதெல்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்றதை நம்ம சண்டே ஒரு நாள் பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு வாரத்துக்காக பார்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். டெய்லியும் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், போர் அடிக்கும். இவ்வளோ ஏறி இருக்குது, அவ்வளோ ஏறி இருக்குன்றது. ஒரு வாரத்துக்கான பார்த்து ஒரு மாதம் எப்படி இருக்காது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? எப்பயுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்.